ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 வாரமாக நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா வண்டி செம்ம டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி நம்ம தொடச்சா ப்ராப்பராக இருக்காதுன்னு பக்கத்தில் இருக்க வாட்டர் வாஷ் கடையில் வண்டியை கொண்டு போய் விட்டுட்டேன். வண்டியை சென்டர் ஸ்டாண்டு போட்டு பைக்கை வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வண்டியை பார்க்கவே எனக்கு செம கஷ்டமாயிடுச்சு. நான் இவ்வளோ டஸ்ட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிடுவேன். செம ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சாங்க. அடிச்ச அடியில் இருக்கிற டஸ்ட்டு மண் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சோப்பை வண்டி ஃபுல்லாக நல்லா தெரிச்சு விட்டுட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சோப்பில் தான் வண்டி கவர் ஆயிருந்துச்சு. இப்போ வண்டியை பார்க்கறதுக்கு ஏதோ ஸ்னோஃபால் வண்டியை விட்ட மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பேக் வரைக்கும், டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் வண்டியை தண்ணி போட்டு நல்லா கழுவுனாங்க. இப்பவே வண்டியை பார்க்கறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாலிஷ் எடுத்துட்டு வந்து வண்டி ஃபுல்லா அப்ளை பண்ணி மறுபடியும் தொடச்சிட்டு இருந்தாங்க. சீரியஸா சொல்லணும்னா இப்ப வண்டியை பார்க்கறதுக்கு புது வண்டி மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் ஏர் செக் பண்ணிட்டு பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இந்த வாட்டர் வாஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 200 rupees சார்ஜ் பண்றாங்க. உங்க ஊர்ல வாட்டர் வாஷ் பண்ண எவ்வளோன்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப்.